பாக்கியலட்சுமி சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். இங்கே பாக்கியா ராமமூர்த்தி கிட்டேயும் ஈஸ்வரி கிட்டேயும் பேசுறதுக்காக போகிறாங்க. இங்கே ஈஸ்வரியும் ராமமூர்த்தியும் ரொம்ப சோகமாக இருக்கும்போது எப்படியாவது அவங்கள சமாதானப்படுத்தணும், அவங்கள சந்தோஷமாக வச்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்ட பாக்கியா ராமமூர்த்தி கிட்ட, மாமா உங்களுடைய 80வது பிறந்தநாள் வருது, எல்லாரையும் கூப்பிட்டு இதை சந்தோஷமாக கொண்டாடணும்னு நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு ராமமூர்த்தி, வேண்டாமா பாக்கியா, எனக்கு எதுக்கு இப்போ அந்த பிறந்தநாள் கொண்டாட்டம்லாம், என் பேரனே இந்த வீட்டில் இல்லை, அவன் எப்படி இருக்கானோ எங்கே இருக்கானோன்னு தெரியாமல் ஒவ்வொரு நிமிஷமும் நான் வேதனைப்பட்டு இருக்கும்போது எனக்கு இந்த பிறந்தநாள் கொண்டாட்டமே வேண்டாமா அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே ஈஸ்வரி பாக்கியா கிட்ட, அப்படியே நீ முடிவெடுத்து இந்த பிறந்தநாளை நல்லபடியாக கொண்டாடணும்னு ஆசைப்பட்டாலும் என்னோட பேரன் எழில் வரமாட்டால அப்படின்னு சொல்லி அழுகிறாங்க. அதுக்கு பாக்கியாவும், எழில் வந்தாலும் வரலனாலும் நான் அவனை கூப்பிட போகிறதே கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இங்கே ஈஸ்வரி அழுதுகிட்டே, எழில் இல்லாமல் நம்ம இந்த பிறந்தநாளை எப்படி கொண்டாடுறது, எழில் இல்லாமல் இந்த பிறந்தநாள் தேவையே இல்லையே, நீ கூப்பிடாம எழில் எப்படி பாக்கியா வருவான் அப்படின்னு சொல்லி அழுகிறாங்க. அதுக்கு உடனே தாத்தாவும், இந்த ஒரு பிறந்தநாளை காரணமாக வச்சு எப்படியாவது எழிலை இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரணும் ஈஸ்வரி அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறாரு. உடனே இங்கே தாத்தாவும் ஈஸ்வரி கிட்ட, நீயே எழிலுக்கு கால் பண்ணு, நம்ம எழிலுக்கு புரிகிற மாதிரி எடுத்து சொன்னால் அவன் எதுக்கு அங்கேயும் இங்கேயும் போய் தங்க போகிறான், கண்டிப்பாக மனசு மாதிரி நம்ம வீட்டுக்கு வந்துடுவான் ஈஸ்வரி, நீ கொஞ்சம் ஃபோன் பண்ணி பேசு அப்படின்னு சொல்ல, இங்கே அழுதுகிட்டே ஈஸ்வரியும் எழிலுக்கு கால் பண்ணுறாங்க. இங்கே எழில் ஈஸ்வரி ஃபோன் பண்ணுறதை பார்த்த உடனே, பாட்டிக்கிட்ட பேசலாமா வேண்டாமா, இப்போ பாட்டி எதுக்கு கால் பண்ணுறாங்க, நாம் எங்கே இருக்கோம் எப்படி இருக்கோன்னு விசாரிக்கவா தான் இருக்கோம், நாம் எங்கள் ஹோட்டலில் தங்கியிருக்கோன்ற விஷயம் பாட்டிக்கும் வீட்டில் உள்ளவங்களுக்கும் தெரிஞ்சால் ரொம்ப மனசு வேதனைப்படுவாங்களே அப்படின்னு ஈஸ்வரி ஃபோன் பண்ணப்போ பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லி முதல்ல முடிவெடுக்கிறாரு. அப்புறம் ஈஸ்வரி அழுதுகிட்டே திரும்பி திரும்பி கால் பண்ண வேறு வழியே இல்லாமல் இங்கே அமிர்தாவும் எழிலுக்கு புரிய வச்சு, பாட்டி ஆசையாக அவங்கக்கிட்ட பேசணுமேனு ஃபோன் பண்ணுறாங்க. நீங்கள் எதுக்கு எடுக்க வேண்டாம், பாட்டிக்கிட்ட பேசவே வேண்டாம்னு நினைக்கிறீங்க, முதல்ல கால் அட்டன் பண்ணி பேசுங்க அப்படின்னு சொல்ல, இங்கே எழிலும் ஈஸ்வரி கிட்ட பேசுகிறாரு. இங்கே எழில் ஈஸ்வரி கிட்ட, பாட்டி எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்ட உடனே இங்கே ஈஸ்வரிக்கு தாங்க முடியாமல் அழுக ஆரம்பிக்கிறாங்க. நான் எப்படிடா சந்தோஷமாக இருக்க முடியும், நீ இல்லாத இந்த வீட்டில் நாங்கள் எல்லாரும் சோகமாக தான் இருக்கோமே தவிர்த்து எங்களுக்கு சந்தோஷன்ற ஒன்று இல்லாமல் பண்ணிட்டியே, எங்கள் பேச்சை மீறி வீட்டை விட்டு நீ வெளியில் போயிட்டியே, ஆமாம் எழில் இப்போ நீ எங்கே இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, அதை பற்றிலாம் நீங்கள் கவலைப்படாதீங்க, நானும் அமிர்தா நிலாக்குட்டின்னு எல்லாரும் நல்லா இருக்கோம், எல்லாரும் எப்பயுமே வீட்டை பற்றியும் உங்களை பற்றியும் தான் யோசனை பண்ணிகிட்டு இருக்கோம், நீங்கள் நினச்ச மாதிரி நானும் நல்லா சம்பாதிச்சு ஒரு பெரிய லெவலுக்கு வந்ததுக்கப்புறமா உங்கள் கூடலாம் சேர்ந்து வாழ அந்த வீட்டுக்கு வரதான் பாட்டி போகிறேன், அது வரைக்கும் என்ன நினச்சி யாரும் கண்கலங்காதீங்க அப்படின்னு சொல்லி எழில் பேசிகிட்டு இருக்கும்போது இங்கே ஈஸ்வரி எழில்கிட்ட, உங்கள் தாத்தாவுக்கு 80வது பிறந்தநாள் வருது, அதில் நீ வந்து கலந்துக்கணும்னு நானும் வீட்டில் உள்ள எல்லாரும் ஆசைப்படுறோம் அப்படின்னு சொல்லி கேட்க, உடனே எழில், அம்மா இந்த விஷயத்தை பற்றி என்கிட்ட சொல்லவும் இல்லை, அம்மா என்னை கூப்பிடவும் இல்லையே பாட்டி, அப்படி இருக்கும்போது நான் அங்கே வந்து இந்த பிறந்தநாளில் கலந்துக்கிட்டா நீங்கள் எல்லாரும் என்னை பார்த்து ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக போயிடும், அதனால் நான் வரல பாட்டி அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே ஈஸ்வரி அழுதுகிட்டே, ஏன் உங்கள் அம்மா கூப்பிட்டாதான் இந்த பிறந்தநாளில் கலந்துப்பியா, இந்த பாட்டி கூப்பிட்டா அப்போ நீ வரமாட்டியா எழில் அப்படின்னு சொல்ல, வேண்டாம் பாட்டி, நான் வந்தால் உங்களுக்கே ஒரு மாதிரி இருக்கும், அதனால் நான் வரலையே பாட்டின்னு சொல்ல, நீ வராதடா, அதான் என் பேச்சை மீறி வீட்டை விட்டே வெளியில் போயிட்ட, இப்போ மட்டும் என்ன என் பேச்சையாக கேட்க போகிற, நீ வரவே வேண்டாம் அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே ஃபோனை வச்சிடுறாங்க ஈஸ்வரி. இதெல்லாம் கேட்கும்போது எழிலுக்கும் மனசு வேதனையாக தான் இருக்குது. ஆனாலும் அம்மா எதுக்காக வீட்டை விட்டு வெளியில் அனுப்புனாங்களோ, அந்த பெரிய ஒரு வேலை கிடச்சி நல்லா சாதிச்சதுக்கு அப்புறமா தான் இவங்க எல்லாரையுமே பார்க்கணும் அப்படின்னு ஒரு முடிவில் இருக்காரு எழில். இங்கே ராமமூர்த்தியோட பிறந்தநாளை ரொம்ப அழகாக கொண்டாடணுன்றதுக்காக வீட்டில் உள்ள எல்லாருமே எல்லா ஏற்பாடையும் செஞ்சிட்ருக்காங்க. ஆனால் செழியனுக்கு ரொம்பவே மனசு வேதனையாக இருக்குது. இப்போ மட்டும் எழில் இருந்தால் என் கூட எனக்கு எவ்வளோ உறுதுணையாக இருக்கும், அவன் எனக்கு நல்ல உதவி செய்வான், அதுவும் தாத்தாவோட பிறந்தநாளை அவன் எவ்வளோ கொண்டாடணும் நல்லபடியாக கொண்டாடணும்லாம் ஆசைப்பட்டானே, ஆனால் எழில் இப்போ வீட்டில் இல்லையே அப்படின்னு சொல்லி ரொம்பவே வருத்தப்படுறாரு செழியன். இதை பார்க்குற பாக்கியாவுக்கு யாருக்குமே ஆறுதல் சொல்ல முடியல. ஏன்னா என் பையனை வெளியில் அனுப்புனதே நான் தான், இப்போ இவங்க கண்கலங்கி போய் நிற்கும் போது என்னன்னு போய் ஆறுதல் சொல்கிறது, எழில் முதல்ல ஒரு நல்ல நிலைமைக்கு வரட்டும், அது வரைக்கும் எந்த ஒரு விஷயத்துக்கும் எழிலை நான் கூப்பிடவே கூடாது அப்படின்ற ஒரு நோக்கத்தில் இருக்காங்க பாக்கியா. இங்கே பாக்கியாவோட வீட்டுக்கு வெளியில் தோரணம் கட்டி வாழைமரம் வச்சு ரொம்ப விமர்சதையாக இங்கே 80வது பிறந்தநாளை கொண்டாடுறதுக்கு எல்லா ஏற்பாடையுமே பாக்கியா செழியன்னு எல்லாரும் செஞ்சிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே அங்கே வீட்டுக்கு வாசலில் நின்று பார்க்குற கோபிக்கு, என்னது இது, எதுக்காக இப்படி தேவையில்லாமல் தோரணம்லாம் கட்டிகிட்டு இருக்காங்க, ஏற்கனவே எழில் இந்த வீட்டை விட்டு வெளியில் போயிட்டான், அந்த ஒரு சோகமும் மனவேதனையும் இந்த பாக்கியாவுக்கு கொஞ்சம் கூட இல்லாமல் ஏதோ ஒரு விஷயத்த கொண்டாடணும்னு ஆசைப்படுறா போல, ஆனால் என்ன எதுன்னு தெரியலையே, வீட்டில் ஏதாவது விசேஷமா, இந்த பாக்கியாவோட வீட்டில் அப்படி என்னதான் நடக்குதோ தெரியல, வீட்டில் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு யாருமே எனக்கு சொல்ல மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு யோசனை பண்ணிட்டு பேசாமல் இனியாமா கிட்ட கேட்டால் அவள் தான் எல்லாத்தையும் சொல்லிடுவாளே அப்படின்னு யோசனை பண்ண கோபி, இனியாவுக்கு
கால் பண்ணுறாரு. இங்கே இனியா ரொம்ப சந்தோஷமாக இங்கே ராமமூர்த்தியோட 80வது பிறந்தநாளைக்கு என்ன ட்ரெஸ் போடலாம் அப்படின்னு ஒவ்வொன்றையும் எடுத்து பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே ஃபோன் பண்ண கோபி, இனியாம்மா வீட்டில் ஏதாவது விசேஷமாம்மா, அதான் வாழை மரம்லாம் கட்டி ஒரே தோரணெல்லாம் கட்டிகிட்டு இருக்கீங்க, என்ன ஆச்சுமா, ஏதாவது விசேஷம்னா டேடி கிட்ட சொல்லக்கூடாதா அப்படின்னு சொல்ல, அது ஒன்றும் இல்லை டேடி, நம்ம தாத்தாவுக்கு 80வது பிறந்தநாளை கொண்டாடணும்னு வீட்டில் உள்ள எல்லாரும் முடிவெடுத்திருக்கோம், அதனால தான் இப்படி எல்லாமே டெக்கரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க டேடி அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே கோபி, எழில் இப்போ தான் வீட்டை விட்டு வெளியில் போயிருக்கான், அவனை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்காம அதுக்குள்ளே இந்த செலிப்ரேஷன்லாம் வேணுமா இனியா, ஏன் உங்கள் அம்மா இப்படியெல்லாம் யோசனை பண்ணிட்டு இருக்கா, இதெல்லாம் தேவையில்லைன்னு ஒரு முடிவெடுக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்ல, உடனே இனியா, இல்லை எப்படியாவது எழிலண்ணனை இந்த செலிப்ரேஷனுக்கு வர வச்சா சீக்கிரமாகவே நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடலான்னு பாட்டியும் தாத்தாவும் ஆசைப்பட்டாங்க. எழிலண்ணன் இந்த பிறந்தநாளைக்கு வருவாங்கன்னு எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க, அதனால தான் இந்த பிறந்தநாளையே கொண்டாடலான்னு பாட்டியும் தாத்தாவும் ஒத்துக்கிட்டாங்க அப்படின்ற விஷயத்த இனியா கோபிக்கிட்ட சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையுமே நான் கூப்பிட்ருக்கேன், நம்ம சொந்தக்காரங்க எல்லாருமே வராங்க, அம்மாவும் அவங்களுக்கு தெரிஞ்ச எல்லாரையுமே கூப்பிட்ருக்காங்க டேடி அப்படின்ற விஷயத்த கோபிக்கிட்ட இனியா சொன்ன உடனே கோபி ரொம்பவே கோவப்பட ஆரம்பிக்கிறாரு. நான் அந்த வீட்டோட மூத்த பையன், என்கிட்ட சொல்லாமல் அம்மாவும் அப்பாவும் இப்படி ஒரு விசேஷத்தை ஏற்பாடு வேற பண்ணுறாங்களே, நான் அப்படி என்ன பெரிய தப்பு செஞ்சிட்டேன்னு இந்த விஷயத்த கூட சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படின்னு கோபிக்கு ரொம்பவே கோவம் வருது. பாத்தியா இனியாம்மா, இவ்வளோ விஷயம் நடக்குது, ஆனால் யாரும் என்ன அந்த பிறந்தநாளைக்கு வர சொல்லி கூப்பிடவே இல்லை, ஏன் எங்கள் அம்மாவும் அப்பாவுமே என்னை கூப்பிடலை பாத்தியா, அதான் டேடிக்கு ரொம்ப மனசு வேதனையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு இனியா, நீங்கள் எப்பயும் போல் வாங்க டேடி, அதான் நான் இருக்கேன்ல, நீங்கள் வந்தால் நான் உங்ககிட்ட பேசுகிறேன், நீங்கள் கவலைப்படாதீங்க, தாத்தாவோட பிறந்தநாளைக்கு நீங்கள் கண்டிப்பாக வரணும் அப்படின்னு இனியா சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டு கோபி ரொம்பவே மனசு வேதனைப்படுறாரு. எங்கள் அப்பாவும் அம்மாவும் மன்னிச்சு என்னை அந்த வீட்டுக்கு வர சொல்லவும் இல்லை, அப்பாவோட பிறந்தநாளை இவ்வளோ அழகாக கொண்டாடணும்னு எதிர்பார்க்குறாங்க, ஆனால் என்ன கூப்பிடவே இல்லையே அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருக்காரு. இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்கா ராதிகா. என்ன கோபி, ரொம்ப ஒரு மாதிரி இருக்கீங்க, டயர்டாக வேற இருக்கீங்க, என்னாச்சு அப்படின்னு கேட்க, அதுக்கு கோபியும், அது ஒன்றும் இல்லை ராதிகா, எங்கள் அப்பாவோட 80வது பிறந்தநாளை இந்த பாக்கியா எங்களுக்கு தெரிஞ்ச எல்லாரையும் கூப்பிட்டு ரொம்ப அழகாக கொண்டாடணும்னு ஆசைப்பட்டிருக்கா போல், ஆனால் அப்பாவும் அம்மாவும் என்ன அந்த விஷயமா கூப்பிடவே இல்லை, அப்பாவோட பிறந்தநாளைக்கு என்னை யாரும் அந்த வீட்டிலேருந்து வர சொல்லவே இல்லை, அதை நினச்சி பார்க்கும்போது தான் என்னால் தாங்க முடியல, நான் அப்படி என்ன பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு எல்லாரும் என்னை ஒதுக்கி வைக்கிறாங்கன்னு எனக்கு புரியவே இல்லை, அதான் ராதிகா மனசு வேதனையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு கோபி. அதுக்கு ராதிகாவும், விடுங்க கோபி, அவங்க கூப்பிடலன்னா நீங்கள் போக வேண்டாம், அவ்வளவுதானே, அந்த வீட்டில் உள்ள யாரும் உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுக்கறதே இல்லை, அப்படியே நீங்கள் போனாலும் உங்களை அவமானப்படுத்தி தான் அனுப்புகிறாங்க, அப்படி இருக்கும்போது நீங்க எதுக்கு இதை பத்திலாம் வருத்தப்பட்டு இருக்கீங்க, நீங்க ஒரு நல்ல அப்பான்னு உங்க பசங்களும் புரிஞ்சுக்கல, நீங்க ஒரு நல்ல மகன்னு உங்க அம்மா அப்பாவும் புரிஞ்சுக்கல, அப்படி இருக்கும்போது கூப்பிடாத இடத்துக்குலாம் நீங்க போக வேண்டாம் கோபி, நீங்க இதை பத்தி மனசு வேதனைப்படாதீங்க, உங்க வேலையை மட்டும் பாருங்க கோபி அப்படின்னு சொல்லி ஆறுதலா சொல்லிட்டு இருக்காங்க ராதிகா. ஆனாலும் கோபி, என்னால முடியல ராதிகா, எப்படியாவது எங்க அம்மா கிட்டையும் அப்பா கிட்டையும் பேசணும், எப்பயும் போல நான் சகஜமா பழகணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கேன், ஆனா என்னை பார்த்தாலே 2 பேரும் ஒதுக்குறாங்க, என்னை பார்த்தாலே எங்க அப்பா பேசவே விருப்பப்படாம ஒதுங்கி போயிடுறாரு, இப்போ பாரு எங்கள் அப்பாவோட பிறந்தநாள், என்னை மட்டும் கூப்பிட்டுருந்தா நான் எங்கள் அப்பாவுக்கு எவ்வளோ பெரிய அழகான சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொடுத்துருப்பேன் தெரியுமா, ஆனால் அவங்களோட ஒரே பையனாக இருக்க என்ன இப்படி ஒதுக்கி வச்சுட்டு அவங்களோட பிறந்தநாளைக்கு கூட கூப்பிடாமல் இருந்துட்டாரே எங்கள் அப்பா அப்படின்னு சொல்லி ரொம்ப மனசு வேதனைப்பட்டு இருக்காரு. அப்போ தான் கோபியை ஒரு முடிவெடுக்கிறாரு. ஏன் எங்கள் அப்பா அம்மா கூப்பிட்டா தான் நான் போகணுமா, எனக்கு உரிமை இருக்குது, எங்கள் அப்பாவோட பிறந்தநாளைக்கு நான் போகாமல் எப்படி, நான் கண்டிப்பாக போவேன், எங்கள் அப்பாவுக்கு எல்லாரும் முன்னாடியும் பெரிய சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொடுத்தே ஆவேன், அப்போ தான் என்னோட உண்மையான அன்பு என் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் புரியும், என்னை மன்னிச்சு அவங்க ஏற்றுக்கிற நிறைய வாய்ப்பு இருக்குது, அவங்க கூப்பிட்டா தான் நான் போகணுமா என்ன, உரிமையோட கண்டிப்பாக எங்கள் அப்பாவோட பிறந்தநாளைக்கு நானும் போவேன் அப்படின்னு முடிவெடுக்கிறாரு. இங்கே செழியனும் ஜெனியும் பாக்கியா கிட்ட பேசுகிறாங்க. நீங்கள் எப்படியாவது எழில்கிட்ட பேசி தாத்தாவோட பிறந்தநாளைக்கு எழில நீங்கள் வர சொன்னால் கண்டிப்பாக எழில், அமிர்தா, நிலா பாப்பான்னு எல்லாருமே வருவாங்கல்ல, எல்லாருமே ஒன்றா இருக்கணும் தானே நீங்கள் ஆசைப்பட்டீங்க, அப்படி இருக்கும்போது எழில் மட்டும் தனியாக இருந்தால் உங்களால் தாங்கிக்க முடியுமா, நம்ம தாத்தாவோட பிறந்தநாளைக்கு நம்ம சொந்தக்காரங்க எல்லாரும் வராங்க, தெரிஞ்சவங்க எல்லாரும் வராங்க, அப்படி இருக்கும்போது எழில் மட்டும் வராமல் இருந்தால் ஒரு மாதிரி இருக்கும் ஆண்டி, ப்ளீஸ் ஆண்டி நீங்கள் பேசாமல் எழிலுக்கு ஒரு தடவை ஃபோன் பண்ணி பாருங்களேன், நீங்கள் கூப்பிட்டா எழில் கண்டிப்பாக இந்த செலிப்ரேஷனுக்கு வருவார் அப்படின்னு ஜெனி சொல்லிட்டு இருக்காங்க. உடனே பாக்கியா, வேண்டாம் ஜெனி, எழில் வரணும்னு நான் ஆசைப்படவே இல்லை, இந்த வீட்டில் இருந்து எழில வெளியில் அனுப்புனதே நான் தான், அப்படி இருக்கும்போது அவன் என்னைக்கு அவனுடைய துறையில் சாதிச்சு அவனும் நல்ல கை நிறைய சம்பாதிக்கிறான்னு எல்லாரும் முன்னாடியும் தலை நிமிர்ந்து நிற்கிறானோ அப்போ தான் நான் சந்தோஷமாக எழில அந்த வீட்டுக்குள்ளேயே வர வைப்பேன், எழில்கிட்டையும் நான் சந்தோஷமாக பேசுவேன் அப்படின்னு சொல்ல, இங்கே செழியன் எவ்வளவோ எடுத்து சொல்லியும் பாக்கியா தன்னுடைய முடிவில் ரொம்ப உறுதியாக இருக்கிறதுனால எழில இந்த பிறந்தநாளைக்கு நான் கூப்பிடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. தன்னுடைய கிளவுட் கிச்சனுக்கு போன கோபி, என் பையன் எழில் வீட்டை விட்டே வெளியில் போயிட்டான், ஆனால் அந்த பாக்கியா எங்கள் அப்பா அம்மாவுக்காக பெரிய இந்த பிறந்தநாள்
பிறந்தநாள் விழாவை கொண்டாடணும்னு எல்லாரையுமே இன்வைட் பண்ணியிருக்கா. ஆனால் என்ன கூப்பிடவே இல்லை. அப்படி இருக்கும்போது எழில் இல்லாமல் எப்படி இந்த பிறந்தநாளை கொண்டாடுவாங்க? என் பையன் எழில் வெளியிலேருந்து கஷ்டப்படணும், இவங்க எல்லாரும் மட்டும் சந்தோஷமாக இருக்கணுமா? கண்டிப்பாக இந்த பிறந்தநாளைக்கு நானும் போவேன், எழிலையும் கூட்டிகிட்டு தான் போகணும் அப்படின்னு நினைக்கிறாரு. இங்கே கோபி மறுபடியும் எழிலை பார்க்கறதுக்காக அவங்க ரூமுக்கு போக உடனே இங்கே எழிலும், என்னதான் நீங்கள் நினைக்கிறீங்க? எதுக்காக என்னை பார்க்க மறுபடியும் மறுபடியும் வரீங்க? நீங்கள் யாரும் வேண்டான்னு சொல்லி தானே வீட்டை விட்டே வெளியில் வந்தது மட்டும் இல்லாமல் யாருக்கும் தெரியாமல் இந்த ஹோட்டல் ரூமில் தங்கிட்டு இருக்கேன். ஆனால் எங்களை சந்தோஷமாக இருக்க விடாமல் எதுக்காக எப்போ பார்த்தாலும் எங்களை பார்க்க வந்துக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு எழில் கோபியை பார்த்து ரொம்பவே கோவப்பட்டு பேசுகிறாரு. இங்கே கோபி எழில் கிட்ட, என்ன எழில், நான் உன்னோட அப்பா, உன்னோட நல்லதுக்காக தானே இங்கே உன்னை பார்க்க வந்திருக்கேன். நீ என்னவோ இங்கே வெளியில் கஷ்டப்பட்டுட்டு இருக்க. ஆனால் உங்கள் அம்மா பாக்கியா அங்கே வீட்டில் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும்னு உங்கள் தாத்தாவுக்கு 80வது பிறந்தநாளை சொந்தக்காரங்க எல்லாரையும் கூப்பிட்டு தெரிஞ்சவங்க எல்லாரையுமே கூப்பிட்டு ரொம்ப அழகாக செலிப்ரேட் பண்ணணும்னு முடிவெடுத்திருக்கா. இந்த விஷயம் உனக்கு தெரியுமா? பாத்தியா உங்கள் அம்மா என்னெல்லாம் நினைக்கிறான்னு? நீ இல்லாத வீட்டில் இப்படி ஒரு பிறந்தநாள் இப்போ தேவையா? இப்போயாவது உங்கள் அம்மாவை பற்றி நீ நல்லா புரிஞ்சுக்கோ. நீ அந்த வீட்டில் அமிர்தா கூடயும் நிலா பாப்பா கூடயும் சந்தோஷமாக வாழக்கூடாதுன்னு தான் திட்டம் போட்டு உங்கள் அம்மா உன்னை வீட்டை விட்டே வெளியில் அனுப்பியிருக்கா. இப்போவாது உங்கள் அம்மாவோட திட்டம் என்னென்னு புரியுதா? நீ வீட்டை விட்டு வெளியில் வந்த சந்தோஷத்தை கொண்டாடுறதுக்காக எங்கள் அப்பாவுக்கு 80வது பிறந்தநாளை ரொம்ப கிராண்டாக செலிப்ரேட் பண்ணணும்னு முடிவெடுத்திருக்கா பாக்கியா அப்படின்னு பாக்கியாவை பத்தி ஒன்னா சொல்ல இங்க கோபி பேசுறதெல்லாம் கேட்டு எழிலுக்கு தாங்கவே முடியல. போதும்பா, நிப்பாட்டுறீங்களா? இப்படி அம்மாவை பத்தி குறை பேசுறதுக்காக தான் என்ன தேடி வந்தீங்களா? எங்க அம்மாவை பத்தி பேச உங்களுக்கு எந்த தகுதியும் கிடையாது. ஏன்னா எங்க அம்மா எங்களுக்காகவே வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த வீட்டை விட்டு வெளியில வரக்கூடிய முடிவு எடுத்ததே நான் தான். இதுல அம்மாவுக்கும் இந்த முடிவுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. நானும் இங்க அமிர்தாவும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமா வாழணுன்றதுக்காக தான் வீட்டை விட்டே வெளியில அனுப்புனாங்களே தவிர்த்து அம்மா மேல ஏதாவது தேவையில்லாம தப்பு தப்பா பேசுனீங்க அப்புறம் நான் கேட்டுட்டு சும்மா இருக்க மாட்டேன். அதான் சொல்ல வந்ததெல்லாம் சொல்லிட்டீங்கல்ல, முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க. தாத்தாவோட 80வது பிறந்தநாளை கொண்டாடுற விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும். அங்கே போகணுமா வேண்டாமான்ற முடிவை நான் தானே எடுக்கணும். நீங்கள் என்னை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் என்ன பார்க்க வந்த மாதிரி தெரியல. அம்மாவை பற்றி தேவையில்லாததை சொல்லிட்டு போகணும் தான் வந்திருக்க மாதிரி எனக்கு தெரியுது. அதான் சொல்லியாச்சுல, கிளம்புங்க முதல்ல. உங்களை பார்க்கவோ உங்ககிட்ட பேசவோ எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிடுறாரு எழில். இதெல்லாம் பார்க்குற கோபிக்கு ரொம்பவே கோவம் வருது. எங்கே போனாலும் நம்மளை அவமானப்படுத்தியே அனுப்புகிறாங்களே. நான் எழிலை பார்க்க எவ்வளோ பாசமாக போனேன். அது மட்டும் இல்லை, எழிலை எப்படியாவது அப்பாவோட பிறந்தநாளைக்கு கூட்டிகிட்டு போகணும்னு நினச்சில போனேன். ஆனால் எழில் என்ன புரிஞ்சிக்காம இந்த பாக்கியாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசி என்ன அவமானப்படுத்தி அனுப்பிட்டானே அப்படின்ற கோவத்திலேயே வெளியில் போயிடுறாரு கோபி. இங்கே பாக்கியா, செழியன், ஜெனின்னு எல்லாரும் ஒன்று சேர்ந்து தாத்தாவோட பிறந்தநாளை ரொம்ப கிராண்டாக கொண்டாடுறதுக்கு உண்டான எல்லா ஏற்பாடையுமே செஞ்சிட்ருக்காங்க. காலையில் வேலைக்கு கிளம்பிட்டு இருக்க கோபிக்கு அப்போ தான் ஞாபகம் வருது, இன்னைக்கு என்னுடைய அப்பாவோட 80வது பிறந்தநாளில் பெரிய செலிப்ரேஷன் வேறு வச்சுருக்காங்க. அப்பாவோட பிறந்தநாளைக்கு நான் கண்டிப்பாக போகணுமே. இப்போ வேற க்ளவுட் கிச்சனில் நிறைய வேலை இருக்கே, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு யோசனை பண்ணிட்டு உடனே ராதிகா கிட்ட உதவி கேட்குறாரு கோபி. இங்கே கோபி ராதிகா கிட்ட, ராதிகா அப்பாவோட பிறந்தநாளைக்கு நான் போகிறதா இருக்கேன். அப்பாவுக்காக பெரிய கிஃப்டெல்லாம் வாங்கி வச்சுருக்கேன். இதெல்லாம் பார்த்தா கண்டிப்பாக என்னை மகனாக ஏற்றுப்பாங்க. என் மேலே இருக்க கோவம் எங்கள் அம்மாவுக்கு போயிடும் ராதிகா. அதனால் நான் அங்கே போயிட்டு வரேன். ஆனால் நீ எனக்கு ஒரு உதவி செய்யணும். நான் இல்லாத நேரம் அங்கே க்ளவுட் கிச்சன் பிஸ்னஸில் எல்லாரும் சரியாக தான் வேலை பார்க்குறாங்களான்னு கொஞ்சம் நீ அங்கே போய் பார்த்துக்கிறியா அப்படின்னு கேட்க உடனே ராதிகா, என்ன கோபி நினச்சிட்டு இருக்கீங்க? உங்களுக்காக கடனை வாங்கி நான் பிஸ்னஸ் ஆரம்பித்து கொடுத்துருக்கேன். அவ்வளவுதான், என்னுடைய வேலை முடிஞ்சது. உங்கள் வேலையை பார்க்கறதுக்காக க்ளவுட் கிச்சனுக்கு நான் போனால் என் ஆஃபீஸ்க்கு என் வேலையை பார்க்க யார் கோபி போக முடியும்? அதெல்லாம் லீவெல்லாம் தரமாட்டாங்க. உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள். அதான் நான் ஏற்கனவே சொன்னேன்ல, நீங்கள் கண்டிப்பாக உங்கள் அப்பா அம்மாவை பார்க்க போனால் அங்கே அவமானப்பட்டு தான் திரும்பி வருவீங்க. அங்கே பாக்கியா வீட்டில் இருக்க யாரும் உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் அவங்களுக்குன்னு பெரிய கிஃப்டே வாங்கிட்டு போனாலும் உங்கள் அம்மா உங்களை ஏற்றுக்க போகிறதே இல்லை. இது தெரிஞ்சிருந்தோம் என்னானாலும் பரவாயில்லன்னு அங்கே போகணும்னு நீங்கள் ஏன் முடிவெடுத்திருக்கீங்க? என் பேச்சை மீறி போனால் கண்டிப்பாக அவமானப்பட்டு தான் வரப்போறீங்க. அதுக்கு பேசாமல் நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்டு பிஸ்னஸை பார்க்க போங்க கோபி அப்படின்னு சொல்கிறாங்க ராதிகா. கோபிக்கு நல்லாவே புரியுது, இதுக்கு மேலே ராதிகா கிட்ட பேசினா பெரிய பிரச்சனை வந்துடும். அதுக்கு பதிலாக ராதிகா நீ பேசாமல் ஆஃபீஸ்க்கு கிளம்பு, நானே என் வேலையை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோபி அங்கே பிஸ்னஸ்க்கு போகலனாலும் பரவாயில்ல, அப்பா கிட்ட போய் இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட்டை கொடுத்து அம்மாவோட மனசை மாற்றியே ஆகணும். அம்மா தான் முக்கியம் முதல்ல அப்படின்னு நினச்சிட்டு இங்கே கூப்பிடாத ஒரு இடத்துக்கு இங்கே கோபி கிளம்புறாரு. இங்கே பாக்கியா குடும்பமாக கோயிலுக்கு போய் நல்லா வேண்டிக்கிட்டதுக்கு அப்புறமா இங்கே ராமமூர்த்தி, ஈஸ்வரின்னு எல்லாருமே அந்த பர்த்டே கொண்டாடுற இடத்துக்கு பாக்கியா கூட போகிறாங்க. இங்கே பாக்கியா சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்கன்னு எல்லாரையுமே இந்த விழாக்கு இன்வைட் பண்ணியிருக்க ரொம்ப சந்தோஷமாக அங்கே வந்த எல்லாருக்கிட்டையுமே பாக்கியா மட்டும் இல்லாமல் ஈஸ்வரின்னு எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. அங்கே வந்த சொந்தக்காரங்க எல்லாருமே பாக்கியா கிட்ட, ஆமாம் உன் 2வது பையன் எழில் எங்க, அவனை காணுமே, அவன் பொண்டாட்டியும் காணுமே, எங்க ஊருக்கு எங்கேயும் போயிருக்காங்களா அப்படின்னு விசாரிக்க
ஈஸ்வரிக்கும் பாக்கியாக்கும் பதில் பேச முடியாம அமைதியா நிக்கிறாங்க. என் பேரை எழில எவ்வளவோ கூப்பிட்டேன், அவன் வராம இருக்க போய் வந்தவங்க எல்லாரும் அவனை பத்தியே விசாரிக்கிறாங்களே அப்படின்னு நினைச்சு கண்கலங்கி போய் நிக்கிறாங்க ஈஸ்வரி. அந்த சமயம் ரொம்ப சந்தோஷமா கோபி ராமமூர்த்திக்கு செயினை கிஃப்டா வாங்கிக்கிட்டு அங்க ரொம்ப சந்தோஷமா வரதை பார்த்து ஈஸ்வரி ரொம்பவே கடுப்பாகிறாங்க. ஆமாங்க, இவனை யாரு கூப்பிட்டது? இவன் எதுக்கு உங்க பிறந்தநாளைக்கு வந்திருக்கான்? தேவையில்லாம பிரச்சனை வருமே. இந்த கோபி இங்க வந்ததுக்கு வராமலே இருந்திருக்கலாம் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே வர கோபியை பார்த்து இங்க ஈஸ்வரியும் தாத்தாவும் முறைக்க ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பாக்கியா, நான் இவரை கூப்பிடவே இல்லை, அப்படி இருந்தோம் இந்த விழாக்கு வந்திருக்காரே, வந்ததும் வந்தாரு, எதுவும் பிரச்சனை பண்ணாம வெளியில போனா அதுவே போதும் அப்படின்ற மாதிரி கோபியை பார்த்தும் பார்க்காத மாதிரியே நிக்கிறாங்க பாக்கியா. இன்னொரு பக்கம் அமிர்தா எழிலுக்கு புரிய வைக்கிறாங்க. கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க எழில், நீங்க வீட்டை விட்டு வெளியில வந்ததெல்லாம் சரிதான், ஆனாலும் பாட்டியே உங்களை அந்த பர்த்டே விழாக்கு கூப்பிட்டதுக்கு அப்புறமாவும் நீங்களும் நானும் போகாம இருந்தா பாட்டியோட மனசு எவ்வளோ வேதனைப்படும். கண்டிப்பா பாட்டியும் தாத்தா இங்க பாக்கியா ஆண்டின்னு எல்லாருமே நம்ம வருவோம்னு ரொம்பவே எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. நாம போகாம இருந்தாதான் அவங்களுக்கு பெரிய ஏமாற்றத்தை கொடுத்த மாதிரி ஆயிரும். முதல்ல கிளம்புங்க, நம்ம கண்டிப்பா தாத்தாவோட 80வது பிறந்த நாளைக்கு போயே ஆகணும் அப்படின்னு அமிர்தா ரொம்பவே அடம்பிடிக்கிறாங்க. அமிர்தாவோட பேச்சை மீற முடியாம எழிலும் அமிர்தாவும் நிலா பாப்பாவை தூக்கிக்கிட்டு அந்த ஃபங்க்ஷனுக்கு கிளம்பி போறாங்க. இங்க ஃபங்க்ஷனுக்கு வந்த கோபி ரொம்ப சந்தோஷமா அவர் வாங்கிட்டு வந்த செயினை இங்க ராமமூர்த்தி கிட்ட கொடுத்து, அப்பா ஹாப்பி பர்த்டேப்பா அப்படின்னு சொல்லி சந்தோஷமா அந்த சர்ப்ரைஸ் மூலமா அப்பா மனசு மாறிடுவாரு அப்படின்ற ஒரு எண்ணத்துல வாங்கிட்டு வந்த செயினெல்லாம் கொடுக்க, உடனே ராமமூர்த்தி, நீ யாரு? நீ எதுக்காக இதெல்லாம் வாங்கிட்டு வந்த? உன்னை இந்த ஃபங்க்ஷனுக்கு நாங்கள் கூப்பிடவே இல்லையே, அப்புறம் தேவையில்லாம எதுக்கிட்ட வந்த அப்படின்னு கேட்குறாங்க. உடனே ஈஸ்வரியும் கோபியை பார்த்து முறைச்சிக்கிட்டு, நானும் அதே கோவத்தில் தான் இருக்கேன். ஏண்டா கோபி, உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட இதுவே இல்லையா? ஆமாம், கூப்பிடாத இடத்துக்கு வரக்கூடாதுன்னு உனக்கு தெரியாதா? பாக்கியா எங்களுக்காக இதெல்லாம் ஏற்பாடு செஞ்சு வச்சிருக்கா, எந்த முகத்தை வச்சுக்கிட்டு நீங்கெல்லாம் வந்தியோ தெரியலையே அப்படின்னு இன்னொரு பக்கம் இங்கே ஈஸ்வரியும் திட்ட ஆரம்பிக்கிறாங்க. கோபிக்கு ரொம்ப கோவம் வருது. என்னம்மா நீங்கள், நான் உங்களோட பையன், நீங்கள் கூப்பிடாம நான் இங்கே வரக்கூடாதா? எனக்கு உரிமை இல்லையா? அப்பாவோட பிறந்த நாளைக்கு நான் வராமல் இங்கே பாருங்கள் தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்கன்னு எல்லாருமே வந்திருக்காங்க, ஆனால் நீங்கள் என்னை கூப்பிடவே இல்லையே, அதனால தான் உரிமையில் நானே வந்திருக்கேன். உங்களுக்காக நான் இந்த கிஃப்டெல்லாம் ஆசாசியாக வாங்கிட்டு வந்திருக்கேன், இதை கண்டிப்பாக நீங்கள் ஏற்றுக்கணும், என்னை மகனாகவும் நீங்கள் ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு கோபி. உடனே ஈஸ்வரியும் ரொம்ப கோபமாக கோபி கிட்ட, நீ வாங்கிட்டு வந்த இந்த கிஃப்ட்டும் வேண்டாம், உன் உறவும் வேண்டாம், முதல்ல இங்கேருந்து கிளம்பு. நீ எங்கள் பையனே இல்லைன்னு ஆனதுக்கப்புறமா நீ வாங்கிட்டு வந்த கிஃப்ட்டை மட்டும் நாங்கள் ஏற்றுப்போன்னு நீ எப்படி நினைக்கலாம்? நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறது உனக்கு பிடிக்கவே பிடிக்காதா? முதல்ல நீ இங்கேருந்து கிளம்பு, அப்போ தான் எங்களுக்கு நிம்மதியாக இருக்கும். உன்னை பார்க்க பார்க்க எங்களுக்கு கோபம் அதிகமாகுது. இந்த சந்தோஷமான நாளில் கூட ஏன் தான் இப்படி செய்கிறியோ? முதல்ல இங்கேருந்து போ வெளியில அப்படின்னு சொல்கிறாங்க ஈஸ்வரி. இதெல்லாம் கேட்கும்போது கோபிக்கு ஒரு பக்கம் கோபம் வந்தாலும் இன்னொரு பக்கம் கண் கலங்கி போய் நிற்கிறாரு. எப்படியாவது கிஃப்ட்டை கொடுத்து அம்மா அப்பாவை சமாதானப்படுத்தி மறுபடியும் மகளாக நம்மளை ஏற்றுக்க வைக்கலான்னு ரொம்ப ஆசாசியாக இங்கே வந்தா எங்கள் அம்மா என்ன இங்கேருந்து போக சொல்கிறாங்களே அப்படின்னு கண் கலங்கி போய் ஓரமாக ஒதுங்கி நிற்கிறாரு கோபி. அந்த சமயம் எழில், அமிர்தா, நிலான்னு எல்லாருமே அங்கே ஃபங்க்ஷனுக்கு வர இதை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க ஈஸ்வரி. நான் வான கூப்பிட்டேன், வரமாட்டேன்னு சொன்னா இந்த எழில், ஆனால் பரவாயில்ல, இன்னைக்கு அவன் வந்திருக்கான், எப்படியாவது வீட்டுக்கு அவன் மனசை மாற்றி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் பாக்கியா எழில் கிட்ட பேசாமல் ரொம்ப அமைதியாக ஒதுங்கியே நிற்கிறாங்க. இங்கே எழில் ஸ்டேஜுக்கு போயிட்டு தாத்தா கிட்டேயும் பாட்டிக்கிட்டையும் பேசுகிறாரு. இதெல்லாம் பார்க்கும்போது கோபிக்கு ரொம்பவே கோவம் வருது. நான் என்ன பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு எங்கள் அம்மாவும் அப்பாவும் என்கிட்ட பேசவே மாட்டேன்னு இப்படி என்னை ஒதுங்கி நிப்பாட்டி வச்சுட்டாங்க. இது எல்லாத்துக்குமே காரணம் இந்த பாக்கியா தானே. இந்த ஃபங்க்ஷன் நல்லபடியாக நடந்தாதானே பாக்கியா சந்தோஷமா இருப்பா. பாக்கியாவை மகளாக பார்க்குற என்னோட அப்பாவும் அம்மாவும் உண்மையான பையன் நான் இருக்கும்போது எனக்கு மதிப்பு தர மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு நினச்ச கோபி அங்கே எல்லாரும் முன்னாடியும் பாக்கியாவை திட்ட ஆரம்பிக்கிறாரு. ஏ பாக்கியா, இப்போ பாத்தியா என் நிலைமை என்னன்னு? ஒன்னால தான் நான் இப்படி ஓரமாக நிற்க வேண்டிய நிலைமைக்கு வந்துட்டேன். இது எல்லாத்துக்குமே காரணம் நீ தான். எங்கள் அம்மாவுக்காகவும் அப்பாவுக்காகவும் எவ்வளோ ஆசாசியாக கிஃப்டெல்லாம் வாங்கிட்டு வந்தேன், ஆனால் இது எதையுமே வாங்க மாட்டேன்னு சொல்லி என்னை வெளியில் போக சொல்லிட்டாங்க பாக்கியா. ஒன்னால தான் நான் இப்படி அவமானப்பட்டு நிற்கிறேன். எங்கள் அம்மா கூட என்னை பார்த்து பேசக்கூட விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. பெரிய ஹோட்டலோட ஓனராக இருக்க நீ கை நிறைய சம்பாதிச்சு குடும்பத்தை பார்த்துக்கிறேன்னு உனக்கு தர மரியாதையை எனக்கு தர மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபமாக பேசிட்டு இருக்க. இதெல்லாம் பார்க்குற பாக்கியாவுக்கு ரொம்பவே கோபம் வருது. ஆனாலும் சொந்தக்காரங்க முன்னாடி நாமளும் எதிர்த்து பேசி நாம் எதுக்கு மற்றவங்க முன்னாடி நாம ஏன் மரியாதை குறைவாக நடந்துக்கணும் அப்படின்னு யோசனை பண்ண பாக்கியா ரொம்ப அமைதியாகவே நிற்கிறாங்க. இங்கே எல்லாம் மீறி பேசிக்கிட்டே இருக்காரு கோபி. பாக்கியாவுக்கு ஒரு பக்கம் தாங்க முடியல, என்ன பண்றதுன்னு தெரியாம கண் கலங்கி போய் நிக்க. உடனே ஈஸ்வரி கோபி கிட்ட, பாக்கியாவை பத்தி பேச உனக்கு என்ன தகுதி இருக்கு? அதான் பாக்கியா வேண்டான்னு டிவோர்ஸ் கொடுத்துட்டு போயிட்டே இல்ல, பாக்கியாவை மட்டுமா வேண்டான்னு ஒதுக்கிட்டு போனேன், குடும்பத்தையே தான் வேண்டான்னு ஒதுக்கிட்டு போனேன், அதனாலதான் இப்ப நீ வேண்டான்னு நாங்க ஒதுக்கி வச்சிருக்கோம். அதை புரிஞ்சுக்காம உன்னை யார் முதல்ல இங்க வர சொன்னது? வெளியில போன அப்பயே சொன்னேன்ல, உனக்கு கேட்காதா? இல்ல உன்னை அவமானப்படுத்தி தான் அனுப்பணுமா அப்படின்னு ஈஸ்வரி ஒரு பக்கம் திட்டிக்கிட்டே இருக்காங்க. ஆனா கோபி பேசிக்கிட்டே இருக்கும்போது செழியனுக்கு ரொம்பவே கோவம் வருது. ஏற்கனவே
ஏற்கனவே எழில் வீட்டை விட்டு வெளியில போனதால அம்மாவும் வீட்டில் உள்ள எல்லாரும் மனசு வேதனையில இருக்கும். இதுல தாத்தாவுக்கு இப்படி ஒரு பிறந்தநாளை கொண்டாடி தாத்தா பாட்டியை சந்தோஷப்படுத்தலான்னு அம்மா நினைக்கும் போது இப்படி தேவையில்லாம அப்பா இங்க வந்து இவ்வளோ பெரிய பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு நினைச்ச செழியன் கோபி கிட்ட போயிட்டு, வேண்டாப்பா, நீங்க கொஞ்சம் ஓவரா பேசுற மாதிரி தெரியுது, முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க, உங்களை நாங்க யாரும் கூப்பிடல, அப்புறம் எதுக்கு இப்படிலாம் வந்து பேசிட்டு இருக்கீங்க, அதுவும் என் அம்மாவை பத்தி பேசவே பேசாதீங்க, உங்களுக்கும் அவங்களுக்கும் ஒண்ணு இல்லைன்னு ஆனதுக்கு அப்புறமா இப்படி பேசுறதுலாம் பெரிய தப்பு, நான் ரொம்ப அமைதியா சொல்றேன், முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உடனே கோபி செழியன் கிட்ட, என்ன செழியா, நீ உங்க அம்மா கூட பேசி சேர்ந்துக்கிட்டு இப்படிலாம் பேசிட்டு இருக்க, நம்ம எழில் வீட்டை விட்டு வெளியில போறதுக்கு காரணமே உங்க அம்மா பாக்கியா தானே, அவ மட்டும் அந்த வீட்டுல சந்தோஷமா இருக்கணும், என் பையன் வெளியில போய் கஷ்டப்படணும்னு நினைச்சுதானே அனுப்பி வச்சிருக்கா. என் பையன் எழிலுக்கு வாடகைக்கு வீடும் கிடைக்காம ஹோட்டல் ரூம்ல எத்தனை நாளா தங்கிட்டு இருக்கான்னு தெரியுமா, அவனை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காம நீங்க பாட்டுக்கு இவ்வளோ சந்தோஷமா இங்க பர்த்டே வேற செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்களா, அப்ப நான் இந்த கேள்வியை கேட்க தானே செய்வேன், ஆனா அதை புரிஞ்சுக்காம உங்க அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணி என்னையே எதிர்த்து பேசிட்டு இருக்கியா செழியா அப்படின்னு கேட்கிறாரு கோபி. அதுக்கு செழியன், வீட்டில் என்ன பிரச்சனை நடந்தது, எதுக்காக எழில் வீட்டை விட்டு வெளியில் போனான்ற விஷயம் தெரியாமல் இப்படி அம்மாவை தப்பு தப்பாக பேசாதீங்க, இங்கே எல்லாரும் வந்திருக்காங்க, சொந்தக்காரங்க இருக்காங்க, தெரிஞ்சவங்க எல்லாருமே இருக்கும்போது அம்மாவை இப்படி நீங்கள் பேசுகிறதெல்லாம் பார்த்துட்டு நான் சும்மாவே இருக்க மாட்டேன், உங்களை நாங்கள் இங்கே கூப்பிடவே இல்லை, அப்படி இருக்கும்போது நீங்கள் தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணுறீங்கப்பா, ஒழுங்காக போயிருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஆனால் கோபி பாக்கியா மேலே தான் எல்லா தப்பும் இருக்குன்னு வந்தவங்க எல்லாருக்குமே தெரியட்டும், அப்போ தான் பாக்கியாவை அவமானப்படுத்தி பேச முடியும் அப்படின்னு நினச்சிட்டு பாக்கியாவை ஒன்று ஒன்றா குறை சொல்லி பேசிக்கிட்டே இருக்காங்க. அவ்வளோ நேரம் பொறுமையா இருந்த செழியன் தாங்க முடியாம கோபியோட சட்டையை பிடிச்சி, அப்பா, இவ்வளோ நேரம் நான் பொறுமையா இருந்தேன், இனி அம்மாவை பத்தி பேசுனீங்க அப்பான்னு கூட பார்க்க மாட்டேன், மரியாதை கெட்டுரும், தாத்தாவும் பாட்டியும் இவ்வளோ எடுத்து சொல்லியும் அதை கொஞ்சம் கூட கேட்காம ஏதோ எங்கள் அம்மா மேலே தான் பெரிய தப்பு இருக்குன்னு பேசிகிட்டு இருக்கீங்க, நீங்கள் நாங்கள் யாருமே வேண்டான்னு ராதிகா பின்னாடி போனதுக்கு அப்புறமா எங்கள் அம்மா எங்களுக்காக நின்னாங்க, எங்கள் அம்மா எங்களுக்காகவே அங்கே ஹோட்டல் ஆரம்பித்து இப்போ வரைக்கும் வேலை செஞ்சு எங்களுக்காகவே சம்பாரிச்சிட்டு இருக்காங்க, அதனால தான் நாங்கள் எல்லாரும் எங்கள் அம்மா கூட உறுதுணையாகவே நிற்கிறோம், ஆனால் நீங்கள் தனியாக இருக்கிறீங்கன்னா அதுக்கு காரணம் நீங்கள் மட்டும்தான், உங்களுடைய தேவையில்லாத செயலால தான், ராதிகா பின்னாடி ராதிகா தான் முக்கியம்னு கல்யாணம் பண்ணிக்க போனீங்கல்ல, அப்புறம் எதுக்கு மறுபடியும் இங்கே வந்து இவ்வளோ பெரிய பிரச்சனை பண்ணி எங்கள் அம்மாவை எல்லாரும் முன்னாடி அவமானப்படுத்தணும்னு நினைக்கிறீங்க, இப்படிலாம் பேசுகிறத பார்த்துட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன், இப்போவே இங்கேருந்து நீங்கள் வெளியில் போயே ஆகணும் அப்படின்னு கோவத்தில் செழியன் ரொம்ப சத்தமாக பேச கோபிக்கு எல்லாரும் முன்னாடி ரொம்பவே அவமானமாக இருக்குது. இங்கே வந்த எல்லாருமே என்னது இது, தான் பையன்கிட்ட இவ்வளோ அவமானப்பட்டு திட்டு வாங்குற கோபி எதுக்காக இங்கே இருக்கணும், அதான் அவர் வேற கல்யாணம் பண்ணிக்கிட்டாரே அப்படின்னு வந்தவங்க எல்லாரும் கோபி காதுபட எல்லாரும் பேசுறத கேட்டு கோபிக்கு ரொம்பவே அவமானமாக இருக்கு. இங்கே செழியன் கூட என்ன புரிஞ்சுக்காம இப்படி எல்லாரும் முன்னாடி அவமானப்படுத்தி பேசுகிறானே, இந்த வீட்டில் உள்ள எல்லாருமே இந்த பாக்கியாவுக்கு தான் சப்போர்ட்டாக இருக்காங்களே தவிர்த்து ஒருத்தர் கூட என்னோட நல்ல மனசை யாருமே புரிஞ்சுக்கல அப்படின்னு சொல்லிட்டு ராமமூர்த்தியோட பிறந்தநாளைக்கு அவருக்கு பெரிய கிஃப்டெல்லாம் வாங்கிட்டு போய் மனசை மாற்றிடலாம் அப்படின்னு நினச்சி போன கோபி அவமானப்பட்டு திரும்புகிறாரு.